எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிஸ்தாஷியல் சத்தம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த சத்தத்தை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் ஐடியா பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள் அந்த வீடியோவையும். இன்னைக்கு கலர்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல் கிராஃப்ட் இப்போவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரும்பு சக்கையிலேருந்து எடுக்கிற இந்த பிளேட்டோடைய பேர் பேகாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஹோட்டலில் சாப்பிடும்போது இது மேலே வாழை இலை வச்சு எனக்கு பரிமாறணும் போது கொஞ்சம் கூட இந்த பிளேட்டில் அழுக்கே ஆகலை. அதனால இதை விட்டுட்டு வர எனக்கு மனசே இல்லை. இதையே ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியாக்கு நீ யூஸ் பண்ணுவோன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த பொண்ணு பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் நான் தான் ரீசைக்கிள் ஆர்டிஸ்ட் ஆச்சே, இதுக்கும் நான் பே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே ஷேப்புக்கு நம்ம ஸ்கொயருக்கு தேவைப்பட்டது. அதனால் கேக் போர்டு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருந்தோம். இந்த கிராஃப்ட்டு கூட நீங்கள் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலில் போய் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக நம்ம வரைஞ்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த வரைஞ்சி எடுத்த இடத்துக்கு தாண்டி மற்ற எல்லா இடத்துலையும் பிளாக் கலரில் அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். வெயில் காலத்தில் பெயிண்ட் காயறது ரொம்ப ஈஸி, அதனால் டக்குன்னு காஞ்சிரும். இப்போ இதுக்கு நம்ம எல்லா பக்கமும் அழகாக இந்த மாதிரி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. இது காயட்டும். கூடவே இந்த மாதிரி ஒரு சூப்பரான மெட்டாலிக் பவுடரை இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா இதோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் டேக் பண்ணுறேன். அந்த டேக்கில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக இந்த மெட்டாலிக் பவுடரை நம்ம பெயிண்ட் பண்ண இடத்துக்கு மேலே இப்படி பூசும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு அழகான மெட்டல் கலர் கொடுப்பாங்கல்ல, அதுதான் இது. இதை தண்ணியில் இல்லைனா வேறு ஏதாவது சொல்யூஷனில் போட்டு அழகாக பெயிண்ட் மாதிரி பண்ணுவாங்க. இந்த மெட்டாலிக் பவுடர் லிங்க்கு உங்களுக்கு நான் டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் போய் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அழகான மெட்டாலிக் பவுடரை 4 பக்கமும் நம்ம இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி இதில் பண்ணும் பொழுது பவுடரில் அதனால் காற்று வேகத்தில் சும்மா பறந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி இது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கிளிட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகும்ல, அந்த மாதிரி தான். பட் கிளிட்டர்னால் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல், கண்ணிலலாம் பட்டால் நமக்கு ப்ராப்ளம். இது அப்படி கிடையாது. இது ரொம்ப பவுடரியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஃபேஸ் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அழகாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர். ஸோ இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக அந்த கோல்டு கலர் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி பிளாக் பெயிண்ட் எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டாக இருக்கோ அங்கே அழகாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இப்படியே விட்டுடலாம் அப்படின்னாலும் அழகாக விட்டுடலாம். பிளாக் பெயிண்ட் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிஸ்தாஷியலில் ஒன்றா அப்படியே லைனாக இந்த ஒயிட் ரீஜியனில் நம்ம ஒட்டினா மட்டும் போதும். ஈவனாக ஸ்கேல் வச்சு அளந்தா மாதிரிலாம் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒட்டும் பொழுதே அது அந்த மாதிரி தான் ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரியே வந்துடும். ஏன்னா யூனிக் பேட்டர்னில், ஸோ பேட்டர்ன் ரிப்பிட்டேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்துடும். நீங்கள் கொஞ்சம் இடுக்கி ஒட்டுறீங்க, அந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமையே ஒட்டுங்க. இல்லை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் ஒட்டுறோன்னா ஸ்பேஸ் விட்டும் ஒட்டலாம். ஓகேவா? ஆனால் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்.
ரொம்ப ஈஸியாக இது முடிச்சாச்சு. அந்த கடைசி பிஸ்தா ஷெல்லையே இப்போ ஒட்டியாச்சு. இது காயறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதும். நான் சொன்ன மாதிரியே வெயில் காலத்தில் காயறதுக்கு நமக்கு தடையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிக் க்ளூவில் மல்டி கலர்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரெயின்போ பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ப்ளூ ஷேட்ஸ், அப்புறம் வயலட், அதுக்கப்புறமா ஆரஞ்ச், ரெட் ஷேட்ஸ், அப்புறமா yellow அண்ட் தென் க்ரீனோட முடிச்சிடலாம். இப்போது ரொம்ப க்யூட்டாக ப்ளூ, டார்க் ப்ளூ, வைலட், பிங்க், ரெட், ஆரஞ்சு, yellow, க்ரீனோட இப்போ இதை முடிக்க போகிறோம். அப்படியே பேட்டர்ன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இது கலர் பண்ணிடலாம். அப்படியே ஷார்ட்டர்டாக ஒரு லுக் கொடுத்து சூப்பரான ஒரு கலராக இது கிடச்சிரும். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ இந்த சென்டரில் இருக்கிற அந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா மெட்டாலிக் கோன், கோல்டு கலரை இதில் அழகாக சைடில் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். பெயிண்ட் ப்ரஷ் சின்னது இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கோல்டன் பெயிண்ட் மாதிரி இதுக்கு கொடுக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிஸ்தா ஷெல் ஒட்டியிருக்கலாம். அதுதான் சரியான விஷயம். அதனால் நீங்கள் இந்த கிராஃப்ட்டை பண்ணும் பொழுது எப்படி நம்ம பார்டருக்கு கோல்டு கலர் கொடுத்தோமோ அதே மாதிரியே சென்டரில் இருக்கிற பீஸ்க்கும் கோல்டு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிஸ்தா ஷெல்லை ஒட்ட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மெட்டாலிக் கோன் காயறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து டச்சபிள் ரீஜனில் இல்லை, அதனால் நம்ம கைப்பட்டு இது களையிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இது நம்ம காய வைக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். ஸோ சேஃபாக இது பாட்டு ஒரு பக்கம் காயட்டும். ஸோ க்யூட்டான இந்த பிஸ்தா ஷெல் பெகாஸ் வால் பிளேட் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த முறை இந்த மாதிரிலாம் பிளேட் பார்த்திங்கன்னா நான் கூச்சப்படாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் கூச்சப்படுவீங்கன்னு தெரியும், அதனால் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிளேட்டு தான் இந்த கிராஃப்ட் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணமே. அதோட அந்த அழகான டெக்ஸ்டருக்காக தான் நான் இந்த கிராஃப்ட்டுக்கு இந்த பிளேட்டை சூஸ் பண்ணேன். நீங்கள் இந்த பிளேட்டை கடையில் 20 ரூபாய் 25 ரூபாய் கொடுத்தும் சிங்கிள் பிளேட் வாங்கிக்கலாம். அட தூக்கி போடுற பிளேட், தூக்கி போடுற பிஸ்தா ஷெல்ல இருந்து இவ்வளோ அழகான ஹோம் டெக்கர் கூட நம்ம பண்ணலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஐடியா. உங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் கிராஃப்ட் ஐடியா நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் நிறைய இருக்குது. எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். நீங்களும் இந்த ஈஸியான ஹோம் டெக்கர் ஐடியாவை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரி கலர்ஸோட வைப் பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கிராஃப்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா அண்ட் பை பை.